சிறுவன் ஒருவன் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 3 பேர் இன்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த 4 வயது சிறுவனை நபர் ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்குறத அயலவர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து அதை சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றிருந்தாரு. கடந்த சில நாட்களாக அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. வெளியோயா பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்புல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருந்தாங்க. ஆனாலும் சந்தேக நபருடைய வீட்டை சோதனையிட்ட போது அந்த நபர் தாக்கப்பட்ட சிறுவனோட தப்பித்து சென்று தலைமறைவாகிவிட்டதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில இன்று 5ஆம் திகதி அதிகாலை புல்மோட்டை அரிசிமாலை பகுதியில் வைத்து அந்த நபரையும் அத்தோடு இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டுல மேலும் 2 பெண்களையும் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிச்சிருந்தாங்க. 37 மற்றும் 46 வயதுடைய வெளியோயா மற்றும் கல்யாணபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கு. அத்துடன் குகுல் சமிந்த அல்லது பிபில சமிந்த என்று அழைக்கப்பட்ட பிரதான சந்தேக நபர் இதற்கு முன்னரும் அந்த சிறுவனை பலமுறை கொடூரமாக தாக்கியுள்ளதாகவும் அந்த நபருக்கு பயந்து யாரும் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கவில்லை என்றும் அயலவர்கள் போலீசாரிடம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளான 4 வயது சிறுவனை போலீசார் தமது பாதுகாப்புல எடுத்துள்ளதா சொல்லப்படுது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.